ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கன்னியாகுமரி ரபிலன் பெயிண்டிங் ஒர்க்ஸ். நம்ம பார்க்கக்கூடியது பல்சர் ஃபுல் பெயிண்டிங் பார்க்குறோம். நம்மளுடைய மெக்கானிக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் வச்சே வண்டியை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி நமக்கு ஒர்க் ஷாப் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நம்ம எல்லா பீஸும் நம்ம செப்பரேட்டாக காட்ட வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், மெக்காடில் வந்து நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ண போகிறோம். கம்பெனி ஸ்டிக்கர்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு நாம் பொறுமையாக அதை கலத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த பிளாஸ்டிக்கில் நமக்கு கிராச்சஸ் இருக்காது. கரெக்ஷன் பார்க்குறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு. ஏன்னா பல வருஷமாக நமக்கு வெயில்லையே நிற்கக்கூடிய வண்டி. இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கில் ரப்பிங் ப்ராசஸ் 600 பேப்பர் போட்டு நாம் ரப்பிங் பண்ணுறோம். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் மேலே நமக்கு கிளியர் கோட் அப்ளை பண்ணியிருந்ததுனால அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும். அதெல்லாம் நாம் ரப் பண்ணி எடுத்து நம்ம ஸ்டார்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது பெயிண்டிங்கோடைய அவுட்புட் நல்லாயிருக்கும். இது டேங்கு எவ்வளோ டஸ்ட்டு, அதில் மைன்யூட் கரெக்ஷன் நிறைய இருக்கும். இப்போ அதில் உள்ள லோகோஸை நாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இனி அது ரப்பிங் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ரப்பிங் ப்ராசஸும் நமக்கு அதில் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. இதுலேயுமே நாம் மேலே இருக்கக்கூடிய கிளியர் கோட்டை எந்த அளவுக்கு நாம் ரிமூவ் பண்ணி எடுக்கமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ரைமர் பண்ணும்போது நல்ல ஹெவியாக பெயிண்டிங் அவுட்புட் நல்லாயிருக்கும். பாருங்கள், சேஸ் நமக்கு எந்த அளவுக்கு துருப்பிடிச்சிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நாம் இனி ரப்பிங் பண்ணி அதில் நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணி நம்ம பெயிண்ட் ப்ராசஸ் பண்ணுவோம். ஃபைனலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த பல்சர் எவ்வளோ தெளிவாட்டு கம்பெனியிலேருந்து ஒரு பைக் நாம் எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி 100% உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஒரு பைக்கு நாம் பெயிண்டிங் எடுத்தோம்னா 10 நாள் டைம். எந்த அளவுக்கு நாம் டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக பார்த்து தெளிவாக நம்ம வண்டியை கொடுக்கலாம். ஏன்னா மெக்கானிக் அதை கலத்தி மாட்டதுக்கு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் எடுத்துப்பாங்க. மீதி 7 days நம்மளுடைய டைம். பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரப்பிங் பண்ணிவிட்டு அதில் நிறைய தூசி துகள் நிறைய இருக்கும். நீங்கள் ஷாம்பு எடுத்து கழுவினாலும் சரி, இல்லைன்னா சோப் ஆயில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணினாலும் நல்ல எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்ஜினுடைய கவர் பார்த்துட்ருக்கோம். இது சர்வீஸ் ஸ்டேஷனில் நமக்கு இருந்து வந்தாலும் அதில் நிறைய ஆயில் மக்கு இருந்துச்சு. அது எல்லாமே டீசல் போட்டு நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன ஸ்பாட்டு பெயிண்டிங் மேலே பட்டாலும் வடிஞ்சாலும் அது நமக்கு பெரிய வேலை. அதனால் பொறுமையாக பார்க்கணும் இந்த வேலைகள்லாம். இதில் பாருங்கள், அதாவது இது எந்த அளவுக்கு துருப்பிடிச்சிருக்குன்றதையும் பாருங்கள். இன்சைடு அவுட் சைடு 2 சைடுமே ஃபோட்டோ போட்டிருக்கு. இதெல்லாம் எல்லாமே ஒரு பவுடர் டைப்பில் வந்துடும். பவுடர் மாதிரி வரும். அது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இதுவும் இன்ஜினுடைய 2வது நம்ம டீசல் போட்டு கழுவுனதுக்கு பின்ன நம்ம சோப் ஆயில் ஷாம்பு போட்டு நல்லா கழுவுறோம். இதை நல்லா நம்ம வெயிலில் நல்லா ட்ரை ஆகிட்டு அதுக்கு மேலே மாஸ்கிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அந்த மாஸ்கிங் ஒர்க்கெல்லாம் பொறுமையாக பண்ணணும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குண்டு. ஒரு ஆயில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தெளிவாக இருக்குது. இன்ஜினுடைய இன்ஜின் கவரில் இன்சைடு அவுட் சைடுன்னு எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்தோம்னா பெயிண்டிங் பண்ணும்போது நமக்கு எல்லாமே நமக்கு தெளிவாக இருக்கும். ஒர்க்கும் நல்ல நீட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த வீடியோஸை நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு நண்பர்களுக்காவது இது பயன்படும் என்ற ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோவை நான் தெளிவாக ஃபுல் வீடியோவை நான் போடுறேன்.
பாருங்கள், இது எல்லாமே அந்த பவுட்ரு மாதிரி ஃபுல்லாகவுமே கம்பெனிலேருந்து வந்த பெயிண்ட் எல்லாமே டோட்டலாகவே ரிமூவ் ஆகிட்டு ரொம்ப பவுடர் மாதிரி வரும். இதுக்குன்னு ஒரு நம்ம லிக்யூட்டு வாங்கியிருப்போம். அதில் நம்ம ஒரு 1/2 hour நல்லா வச்சாலே போதும். அதில் உள்ள பவுடர்ஸ் எல்லாமே தெளிவாக வந்துடும். பாருங்கள், அந்த வீடியோவிலே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹேண்ட்பர் எல்லாமே அந்த பவுட்ரு எல்லாமே பெயிண்ட் ரிமூவ் ஆகிட்டோம் டோட்டலாகவே. இது நான் பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணாமலே பைக்லேயே இருக்கும்போது, இது நம்ம ஹேண்ட்பர் சைடு இந்த பிரேக் ஆயில் ஊற்றக்கூடிய ஏரியா, அதுவுமே ஃபுல்லாகவுமே ஆயில் மக்கா இருந்துச்சு. இது நம்ம எல்லாமே டீசல் போட்டு கழுவி நம்ம ஷாம்பு போட்டு தெளிவாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். அதை பாருங்கள், அந்த லிக்விட்டில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு அதில் உள்ள இது எல்லாம் ரியாக்ட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதை நாம் வெளியே எடுக்கும்போது அதில் இருக்கிற பவுடர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணும்போது அந்த பொருளுடைய ஆரம்ப நிலைக்கு அது வந்துடும். பாருங்கள், இன்ஜினுடைய எல்லாமே பெயிண்ட்டு அப்படி பபிள்ஸ் மாதிரி ரிமூவ் ஆகிட்டு. இதை நம்ம எல்லாமே ஆரம்பத்துலேருந்து ப்ரைமர் பண்ணும்போது தான் இனி இன்னும் அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் லைஃப் நமக்கு அந்த பெயிண்ட்டு கொடுக்கும். எல்லாமே உள் சைடு ஆயில் எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. எல்லாமே நம்ம டீசல் போட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது நம்ம டேங்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இதில் உள்ள கிளியர் கோட் எல்லாமே ஃபுல்லாமே நல்லா ரப் பண்ணி எடுத்து நம்மளுடைய ப்ரைமர் ப்ராசஸுக்கு ரெடியாக இருக்குது. வீல் கவர் இதுவுமே எல்லாமே A to Z வரை எல்லாமே நம்ம ரப்பிங் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நம்ம ப்ரைமர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதான் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், இன்ஜினில் எந்த அளவுக்கு நம்ம கவரில் இன்ஜின் பெயிண்ட் ரிமூவ் பண்ண முடியுமோ எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து பிளாஸ்டிக், அந்த நம்ம பிளாஸ்டிக்கில் உள்ள கிளியர் கோட்டு எல்லாமே ஃபுல்லாமே ரப் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம இது எல்லாமே பிளாஸ்டிக் ப்ரைமர்னு ஒரு லிக்விட் உண்டு. அந்த ப்ரைமர் அப்ளை பண்ணி தான் நம்ம பிளாஸ்டிக் மேலேயும் ப்ரைமர் அடுத்து பண்ணி நம்ம பெயிண்டிங் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளாஸ்டிக் ப்ரைமர் எப்போவும் அப்ளை பண்ணி நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது அது லைஃப் கம்ப்ளைண்ட் வராது. மெக்கானிக் எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு வண்டியோடைய ஆரம்ப நிலையை நான் தெளிவாக போட்டு விட்றேன். இதான் அந்த பிளாஸ்டிக் ப்ரைமர் கிளியர் கோட்டை போல் தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆனால் இது குயிக் ட்ரை, நம்ம பண்ணினதும் உடனே நமக்கு ட்ரை ஆயிரும். உங்களுக்கு பார்க்கும்போது அது ஷைனிங்காக இருக்குது. அடித்து ஒரு 5 minutes தான் டைம், ட்ரை ஆகிரும் ஃபுல்லாமே. டோட்டலாக மேட் ஃபினிஷிங் மெத்தடில் வந்துடும். நம்ம பல்சரில் என்னென்ன பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் உண்டோ எல்லாத்துலேயுமே நம்ம பிளாஸ்டிக் ப்ரைமர் கேப்சி பிளாஸ்டிக் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த முதல்ல அடித்த மெட்டீரியலை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது ட்ரையாக இருந்திருக்கும். இது கிளியர் கோட் இல்லை, நம்ம பிளாஸ்டிக் ப்ரைமர் தான். சேஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே நம்ம ரப்பிங் பண்ணி தான் ப்ரைமர் ப்ராசஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கொண்டு வாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணி கொடுக்கலாம். வெஹிக்கிள்ஸ் எதுனாலும் கொண்டு வாங்க, பண்ணி கொடுக்கலாம். பியூ ப்ரைமர் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவுமே 2K பாண்டு 2 கோட் பண்ணியிருக்கு ப்ரைமர். நம்ம அப்போ இனி பெயிண்ட் பண்ணும்போது அவ்வளோ தெளிவாக இருக்கும். எங்கே என்ன கரெக்ஷன் இருக்குமோ அந்த கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாஸ்டிக் ப்ரைமர் பண்ணினதுக்கு மேலேயும் நம்ம இந்த பியூ ப்ரைமர் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ தான் பெயிண்டிங் நல்லா இருக்கும்னு பண்ணியிருக்கோம். ஃபைனலில் வண்டியோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்.
நம்ம இன்ஜினில் மேட் பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்துட்ருக்கீங்க. அலாய் வீல்ஸ் எல்லாமே மேட் ஃபினிஷிங் தான் வரும். இந்த மேட் பெயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு மேலே மேட் கிளியர் அப்ளை பண்ணி தான் வண்டி டெலிவரி கொடுப்போம். மேட் பெயிண்ட்டோடு ஸ்டாப் பண்ண மாட்டோம். மேட் கிளியரும் அப்ளை பண்ணி அதனுடைய லைஃபும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எதில் கிளாஸி பிளாக் வருமோ கிளாஸி பிளாக்கும் மேட் பிளாக் அடிக்க வேண்டிய இடத்துல மேட் பிளாக் அடித்து நம்ம அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை முடிச்சிருக்கோம். மீதி இதில் மாஸ்கிங் பண்ணி நம்ம அடுத்து பெயிண்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணணுமோ மாஸ்கிங்லாம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம டேங்கில் எவ்வளோ கரெக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். என்சி அப்ளை பண்ணி எந்த அளவுக்கு நம்ம பக்காவாக நம்ம டெண்ட் இல்லாத அளவுக்கு கரெக்ஷன் பார்த்து பெயிண்டிங் ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலேயும் நம்ம பட்டி பார்த்த இடத்துல எல்லாம் ப்ரைமர் அப்ளை பண்ணியிருக்கு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் பண்ணுவோம். இப்போ நம்ம ஹெட்லைட்டும் அவங்க புதுசு வாங்கியிருந்தாங்க, அதுவுமே ஃபுல்லாக கிளியர்லாம் ரப் பண்ணி எடுத்து தான் பெயிண்டிங்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் கிளாசிக் அடிக்கணுமோ அடித்து எல்லாமே அந்த பிளாக்கு வண்டியில் வரக்கூடிய பிளாக் எல்லாமே முடிஞ்சு. இப்போ நம்ம மற்ற மெட்டீரியல் எல்லாமே அண்டர் கோட் அடித்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பெயிண்ட்டு நம்ம அடிச்சிருக்கோம். ஃபைனல் கோட் இல்லை, ஃபஸ்ட்டு இப்போ அண்டர் கோட்டுன்னு சொல்லுவாங்க. அண்டர் கோட் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த இதுக்கு கவர் ஆகிறதுக்கு. இப்போ தான் நம்ம ஃபைனல் கோட் பண்ணுறோம். கம்பெனி பெயிண்ட்டு டெக்ஷன் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோ தெளிவாக இருக்கும் பெயிண்ட்டு. இதுக்கு மேலே நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இதுவே நம்ம அவ்வளோ கிளாஸியாக இருக்கும் இந்த பெயிண்ட்டு. இதுக்கு மேலே நாம் ரெண்டு கோட்டு கிளியர் கோட்டை அப்ளை பண்ணுவோம். அந்த 2 கோட்டு கிளியர் கோட்லேயுமே அல்டிமேட்டாக இருக்கும். நமக்கு பெஸ்ட்டு அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நாம் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸ்டிக்கர் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணிவிட்டு தான் மேலே கிளியர் கோட் அப்ளை பண்ணணும். பண்ணுனா நல்லாயிருக்கும். எல்லா மெட்டீரியல்லையுமே ஃபைனல் கோட் பெயிண்ட் பண்ணியிருக்கு. பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கர் ப்ராசஸ் தான் இனி பார்க்க போகிறோம். பாருங்கள் பெயிண்டோடைய அவுட்புட் எப்படி எடுக்கணும். எல்லாமே கம்பெனி ஸ்டிக்கர் தான். 3 லேயரில் வரக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் நம்ம அப்ளை பண்ணி 2 லேயர்ஸ் இருக்கும். அதில் நம்ம எல்லா ஏர் பப்பிள்ஸையும் எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நாம் அந்த மேலே உள்ள ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளியர் கோட் அப்ளை பண்ணுவோம். 2 கோட்டு கிளியர் வரும்போது ஸ்டிக்கருக்கு மேலே நம்ம ஃபிங்கர்ஸ் பட்டாலும் அதில் நமக்கு டச் ஆகாது, நல்லாயிருக்கும். டேங்கில் சைடு மெக்காடு ஃப்ரண்ட் டோம் வைசர் எல்லாத்துலேயுமே நமக்கு கம்பெனி ஸ்டிக்கர் எல்லாமே தெளிவாக பக்காவாக பண்ணியிருப்போம். பாருங்கள் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணிவிட்டு ஒட்டுறோம். கொஞ்சம் அவசரப்பட்டு ஒட்டிட்டால் நம்ம ரிமூவ் பண்ணினோம்னா நமக்கு இவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே ஃபெயில் ஆயிரும். மறுபடியும் அந்த ஒர்க்கை நம்ம முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு ஸ்டிக்கர் ஒர்க்கில் நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேலை மிச்சம். இதெல்லாம் ரொம்ப பார்த்து ஒட்டணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நமக்கு அப்புறம் பெயிண்டிங் தான் ரிமூவ் ஆகி வரும். ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே நம்ம ஸ்டிக்கர் நம்மளே தான் ஒட்டியிருப்போம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் வச்சு நீங்கள் வண்டியை கலத்தி கொண்டு வந்தாலும் ஓகே தான். இல்லைன்னா நம்ம சைடு நீங்கள் வண்டியை கொண்டு வந்தாலும் மெக்கானிக் ஏற்பாடு பண்ணி நம்ம ஷெட்டில் வச்சு வண்டியை ரிமூவ் பண்ணி ஒரு 10 daysல வண்டியை டெலிவரி பண்ணிடலாம். நம்ம அந்த பல்சர் லோகோ டேங்கில் நம்ம ஒட்டியிருக்கோம். பாருங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே நம்ம பல்சர் லோகோ வாங்கி நம்ம ஒட்டியிருக்கோம்.
இனி இது கம்ப்ளீட் மேக்ஸிமம் ஸ்டிக்கர் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நம்ம கிளியர் கோட்டு அப்ளை பண்ணுறது தான் பண்ண போகிறோம். 2 கிளியர் கோட் வரும். 2 கிளியர் கோட்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் பெயிண்டிங்கை. இருக்கக்கூடியது இப்போ இன்ஜினுடைய சைடு ஃபுட்வேர், இன்ஜின் கவர் எல்லாமே நம்ம மெட்டாலிக் கிரே அடித்து நம்ம கிளியர் கோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இன்ஜின் நம்ம டேங்கு எல்லாமே டபுள் லேயர் கிளியர் கோட் அடிச்சிட்டோம். இது எல்லாமே எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம். எல்லாமே பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு RX 100 பெயிண்டிங் ப்ராசஸ் போய்ட்டுருக்கு. கண்டிப்பாக வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். வண்டியோடைய ஃபிட்டிங்ஸ் முடிஞ்சு முழுமையான வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். வண்டியெல்லாம் கொண்டு வாங்க, எதுனாலும் பேசலாம். நன்றி, வணக்கம்.